அவர் விஜய் அவர்கள் ஒரு முறையா படிப்படியா ஒவ்வொன்றா செய்கிறார். இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள். அரசியல் களமெல்லாம் மாறி இருக்கு. உங்களை போன்ற வயதானவர்கள் பேசாம வாய மூடிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு மாநாடு நடத்தி காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டுங்களேன் பார்ப்போம் தமிழ்நாட்டில். அதனால சும்மா தம்பி விஜயை விமர்சிப்பது, விஜய் யாரு கூட வேணாலும் கூட்டணிக்கு போகலாமா, சீமான் கூட கூட்டணிக்கு வந்துவிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி ஆரம்பிச்சு மிக சரியா இயங்கிட்டு இருக்க விஜயை யாரு கூட கூட்டணி போகணும்? கொள்கை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் கூட நீங்க கூட்டணி போகாதுன்னு சொல்றதுக்கான அருகதை உங்களுக்கு என்ன இருக்கு? மதிப்புக்குரிய ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை, நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா? நீங்க நான் கேட்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிறேன்? நீங்க ஒரு வயசான, மக்களை சந்திக்காத, மக்களிடம் சென்று வாக்கு கேட்காத, திமுக காசு செலவு பண்ணி எம்எல்ஏ வாக்குன ஒரு டம்மி எம்எல்ஏ நீங்க. தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடினால் பாதிக்கப்பட போறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் வீட்டுக்கு டெய்லி இவர் தான் ஊத்தி கொடுக்கிறார். அவருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவர் தான் ஊத்தி கொடுக்கிறார். செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு, கருத்தியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கிற போது அவரை ஒரு குடிகாரர் என்பது போல நீங்கள் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. உங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படியா கீழ்த்தரமாக, மட்டமாக, மோசமாக நீங்க விமர்சிப்பீங்க? இப்ப நாங்க திருப்பி அடிச்சா நீங்க என்ன ஆவீங்க நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சிப்பது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை கேலி செய்வது, நக்கல் செய்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்க. அரசியலில் நீங்கள் எல்லாம் செல்ல காசு. காங்கிரஸ் கட்சி ஒண்ணும் இல்லாமல் அழிந்து போன கட்சி. விஜய் மிக சரியாகத்தான் தன்னுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியை அறிவித்தார். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை அறிவித்தார். அதன் பிறகு அந்த கட்சிக்கு ஒரு கொடியை அறிவித்திருக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்றாரு, நான் ஒரு மாநாடு நடத்த போறேன், அந்த மாநாடு கொள்கை விளக்க மாநாடு அப்படின்னு சொல்றார். இதை ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மாநாட்டில் தான் நான் என்னுடைய கட்சியினுடைய கொடிக்கான விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த மாநாட்டில் தான் நான் ஏன் கட்சி தொடங்குகிறேன் என்பது குறித்து நான் விளக்கம் அளிக்க போகிறேன். அந்த மாநாட்டில் தான் என் கட்சியினுடைய கொள்கைகள் என்ன என்பதை நான் அறிவிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவா விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மதிப்புக்குரிய ஐயா ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு இப்படியான ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கட்சி கொள்கையே இல்லாம கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்துருங்க மதிப்புக்குரிய ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை. நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், தாக்க வேண்டும் என்கிற எதிர்மறை சிந்தனையோடு யாரையும் பார்க்காதீங்க. இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள். அரசியல் களமெல்லாம் மாறி இருக்கு. உங்களை போன்ற வயதானவர்கள் பேசாம வாய மூடிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. அவர் விஜய் அவர்கள் ஒரு முறையா படிப்படியா ஒவ்வொன்றா செய்கிறார். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நான் செய்கிறேன்னு சொல்லி இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாம ஒவ்வொன்றாக நிதானித்து ரொம்ப சிறப்பாக மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு மாநாடு நடத்தி காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டுங்களேன் பார்ப்போம் தமிழ்நாட்டில். அதனால சும்மா தம்பி விஜயை விமர்சிப்பது, விஜய் யாரு கூட வேணாலும் கூட்டணிக்கு போகலாமா, அதாவது அதிமுக கூட கூட்டணிக்கு போகலாம், காங்கிரஸ் கட்சி கூட அவர் கூட்டணிக்கு வரலாமா, ஆனால் சீமான் கூட கூட்டணிக்கு வந்துவிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணி குறிப்பாக தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. தேசிய கட்சிகள், காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த மண்ணுக்கு தேவையற்றது. இந்த மண்ணின் பிரச்சனையை, இந்த மக்களின் பிரச்சனையை பேசாத, இந்த மக்களின் பிரச்சனைக்காக போராடாத, இந்த மண்ணின் மக்களின் சிக்கல்கள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் நாங்க கட்சி ஆரம்பித்த போதே எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2010 மே 18 அன்னைக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரகடனத்தை செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் அதுல உறுதியா நிக்கிறார். அது என்னது? தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது.
அப்படி இருக்கிற போது நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியோடு விஜய் வந்து கூட்டணி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? அடுத்தவன் முதுகுல ஏறி ஏறி சவாரி பண்ற காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிக்கிறதுக்கு திராணி இருக்கா? நான் கேட்கிறேன். தனிச்சு நிக்க முடியுமா உங்களால? எத்தனை தொகுதியில் இருக்கான் ஆள் இருக்கான் உங்களுக்கு? நாங்க 234 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்துகிறோம். ஒரு கணிசமான வாக்குகளை நாங்கள் வாங்குகிறோம். இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தி 8.22% வாக்குகளை தனித்து நின்று நாங்கள் வாங்கியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த திராணி இருக்கா? உங்களால முடியுமா? சவால் விட்டுக்கோமா ஈவி.கே.எஸ். இளங்கோவன்? நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சிப்பது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை கேலி செய்வது, நக்கல் செய்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்க. அரசியலில் நீங்கள் எல்லாம் செல்லா காசு. காங்கிரஸ் கட்சி ஒண்ணும் இல்லாமல் அழிந்து போன கட்சி. சும்மா ஒண்ணு அதிமுக முதுகுல ஏறிக்குவீங்க, இல்லைன்னா திமுக முதுகுல ஏறிக்குவீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்கா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்த கட்சிகளை விமர்சிப்பது ரொம்ப தப்பு. கட்சி ஆரம்பிச்சு மிக சரியா இயங்கிட்டு இருக்க விஜயை வந்து யாரு கூட கூட்டணி போகணும்? கொள்கை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் கூட நீங்க கூட்டணி போகாதுன்னு சொல்றதுக்கான அருகதை உங்களுக்கு என்ன இருக்கு? மதிப்புக்குரிய ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை நீங்க வந்து திமுக காசை வாரி இறைச்சு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியை கொடுத்திருக்கிறது தவிர உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா? நீங்க நான் கேட்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சுங்க? நீங்க ஒரு வயசான மக்களை சந்திக்காத, மக்களிடம் சென்று வாக்கு கேட்காத, திமுக காசு செலவு பண்ணி எம்எல்ஏ வாக்குன ஒரு டம்மி எம்எல்ஏ நீங்க சொல்ற. அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு? தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடினால் பாதிக்கப்பட போறது வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் வீட்டுக்கு டெய்லி வந்து இவர் தான் வந்து ஊத்தி கொடுக்கிறார். அவருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவர் தான் வந்து ஊத்தி கொடுக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை குடிகாரன் அப்படின்னு வந்து சொன்ன போது அவர் சொன்ன டயலாக். அப்போ அவர் சொன்னார், ஆமா ஆமா இந்த அம்மா வீட்டுக்கு வந்து எனக்கு அவங்க தான் டெய்லி ஊத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை? நான் கேட்கிறேன். ஒரு தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்த்து, ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை பார்த்து இப்படி கீழ்த்தரமாக ஆதாரமற்று பேசுவதற்கு உங்களுக்கு நான் கூசவில்லையா? நான் கேட்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு, கருத்தியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கிற போது அவரை ஒரு குடிகாரர் என்பது போல நீங்கள் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. உங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படியா கீழ்த்தரமாக, மட்டமாக, மோசமாக நீங்க விமர்சிப்பீங்க? இப்ப நாங்க திருப்பி அடிச்சா நீங்க என்ன ஆவீங்க? நான் கேட்கிறேன். அதே மாதிரி ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் வந்து அவர்களுக்கு நான் வந்து சொல்றேன், மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆளு நீங்க. உங்களுடைய மகன் உலகத்தில் இருக்கக்கூடிய சோகங்களிலேயே மிகவும் மோசமான சோகம், மிகவும் வலியை தருகிற சோகம், தாங்கிக் கொள்ள முடியாத சோகம் எது அப்படின்னு கேட்டா புத்திர சோகம். உங்கள் மகனை நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்து அவரை வந்து அரசியல்ல வந்து அவருக்கு கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி சீட்டு வாங்கி அவரை வெல்ல வைத்து எம்எல்ஏவா ஆக்கி வைத்திருந்த உங்கள் மகனை ஏன் நீங்கள் இழந்தீர்கள்? ஏன் இழந்தீங்கன்னா அவர் ஒரு குடிகாரர். மதுதான் உங்கள் மகனை கொன்றது. அதனால தமிழகத்தில் சாராய கடைகள் மூடப்பட்டால், மது கடைகள் மூடப்பட்டால் சந்தோஷம் அடைகிற முதல் ஆளு நீங்களா தான் இருக்கணும். ஏனால் மதுவால் பாதிக்கப்பட்டிருப்பது நீங்கள் தான். மது உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புத்திர சோகம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடூரமானது. அந்த புத்திர சோகத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற கீழ்த்தரமான வார்த்தைகள் நீங்க பேசக்கூடாது. உங்களால உங்க பிள்ளைய ஒரு குடிகாரனா தானே வளர்க்க முடிஞ்சிருக்கு. குடியிலிருந்து காப்பாற்ற முடிஞ்சுதா? உங்க பெத்த பிள்ளைய காப்பாற்ற முடிஞ்சுதா? நான் கேட்கிறேன். அப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களை சரி செய்ய முடியாத நீங்கள் அடுத்த கட்சியினுடைய தலைவரை வந்து தரக்குறைவா விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து ஈரோடு கிழக்குல இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்டா ஐயா ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தான். எவ்வளவு 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ இருக்காரு. செலவு பண்ணது அவர் கிடையாது, ஒத்த பைசா அவர் செலவு பண்ணல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஈரோடு கிழக்குல முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும்
நாங்கள் களத்தில் இருந்தோம். எந்த இடத்துலையும் அவர் ஓட்டு கேட்டு வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. உடம்பு சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு. அங்கே கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி பணத்தை கொட்டி இறைச்சு அவரை வெல்ல வச்சது யாருன்னா திமுக. திமுகவுக்கு ஏன் தான் இந்த வேண்டாத வேலையோ? திமுகவினுடைய தொண்டர்கள் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்காக ஏன் தான் இப்படி பேயா உழைத்தார்களோ தெரியல. பாவ சாபக்கேடு திமுக தொண்டர்களுக்கு. இந்த இந்த வயதான நடக்க கூட முடியாத சுய சிந்தனையற்ற தெளிவற்ற ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கோடியை கொட்டி அவ்வளவு உழைப்பை கொட்டி ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க. எந்த காங்கிரஸ்காரர் வந்து வேலை செஞ்சாருங்க? ஐயா வெற்றி கொண்டான்னு சொல்றது மாதிரி அடிச்சு அள்ளுனா ஒரு லாரி தேர்வானா காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில்? நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் உட்காந்துட்டு கருத்து சொல்றீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானன் நீங்க எல்லாம் வந்து விமர்சிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 8.22% வாக்கு தனிச்சு நின்று வாங்கின ஒரு கட்சியை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தனிச்சு நின்னா சிங்கிள் டிஜிட்ல உங்களால வாக்கு வாங்குறது தவிர உங்களால என்ன செய்ய முடியும்? நான் கேட்கிறேன். உங்களுடைய அந்த பழமைவாத கருத்துக்களை, உங்களுடைய வேரில் புழு பிடித்து போன சிந்தனைகளை உங்க காங்கிரஸ் கட்சியோட நிறுத்திக்கங்க. இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் நடத்துகிற இந்த அரசியலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் மிக மோசமாக கடுமையாக தாக்கப்படுவீர்கள். அது உங்களால் தாங்கிக்க முடியாது. நாங்கள் இப்ப கூட ரொம்ப நாகரிகமா ரொம்ப பெருந்தன்மையோடு நாங்கள் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அதனால மதிப்புக்குரிய ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை குறித்து விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்வது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது என்று எச்சரிக்கிறோம்.